ஏய் பொண்டாட்டி உம்மா அப்படிலாம் கொடுக்குற வீடியோலாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமாம். அப்போ அவன் அட்டகாசமாக போயிட்டுருக்கு. வீட்டில் யாரும் இல்லை காட்டு சேஃப்டியாக இருன்னு சொல்கிறேன். நான் பூமரு அவுத்து போட்டு வீடியோ காலில் நிற்கிறேன். நீ பூமர் இல்லையா? நீ யார்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். யார் மேலே மிஸ்டேக்குங்கிறீங்க? அந்த பையனா அந்த பொண்ணா? நான் அந்த பொண்ணு மேலே தான் மிஸ்டேக் சொல்லுவேன். கொஞ்சம் உக்கிரமாக போய் அப்புறம் கீழே காட்டு. நிர்வாணமாக அந்த பொண்ணு நிற்கிது வீடியோவில். நம்ம எந்தெந்த கோணங்களில் அந்த பொண்ணை ரசிக்கணுமோ அந்தந்த கோணங்களில் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ரசிச்சிட்டான். ஏய் நோ அதெல்லாம் காட்ட மாட்டான். ரூமுக்கு வாழணுன்னு ஐயோ நானா லாஜிக்கெல்லாம் வரமாட்டேன். அப்போ அன்றைக்கி அவங்க இந்த பொண்ணு வீட்டில் அவங்க ஆத்தா இறந்து போயிருக்கு. எங்கள் ஆத்தா செத்து கிடக்குடா அப்படின்னு பரிய பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு ஒரு பொம்பளை புள்ள மூணு நிம்மதியாக கேமரா வச்சுருக்கான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நம்மளும் பல முறை பேசியிருக்கோம், இந்த ஆப்பை நம்பி போகாதே அது உங்களுக்கே ஆப் வச்சிடும் அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் நடந்த அந்த கோவை சம்பவம் கூட ஒரு ஒன்டே ஆப்னால தான் அந்த பொண்ணு சிக்கினதா நம்ம பேசியிருந்தோம். இப்போ இன்னொரு பொண்ணு ஒரு ஆப்பில் சிக்கிருக்கு சார். அதாவது இதே சென்னை வண்ணாரப்பேட்டை பெண்ணை வந்து ஒரு மோஜ் ஆப்பில் ஒரு பையனை தேடி அலைஞ்சு சிக்கி சின்ன பண்ணாமாயி இன்னைக்கு வந்து அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த பொண்ணு பேர் இப்போ ஃபோட்டோவெல்லாம் போட்டு விடுங்க. நம்மளுக்கெல்லாம் மறைக்கிற தொட்டு தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. போடுங்க, பேரோட போடுங்க, ஃபோட்டோவை போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சும்மா உட்காந்துட்டு இதே வேலையை மோஜ் ஆப்பு டிக்டாக்கு க்ளோஸ் பண்ணாங்களே தம்பி. ஆமாம். அதுக்கு பிறகு வந்து தான் மோஜ் அது வந்து டிக்டாக் அளவுக்கு எந்த ஆப்புமே ஹிட் ஆகலை. அதுக்கு பிறகு அது வந்து இப்போ ரீல்ஸ் ஓரளவு ஹிட் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ஹிட் ஆச்சு. அந்த மோஜ் ஆப்பில் நம்ம பேரும் கிடையாது. அதில் இந்த பொண்ணு வந்து கன்னியாகுமரி சார்ந்த லிபிட் ராஜோட கனெக்ஷன் ஏற்படுது. மோஜில் சேட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு இந்த பொண்ணோட எஜுகேஷன் தெரியுமா? என்ன சார்? பிகாம் முடிச்சு சிஏ முடிச்சிருக்கு. ஓ, அதனால் வந்து அப்போ 22-23 வயசு இருக்குமா? இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், காலேஜ் அனுபவம் இருக்குது. ரெண்டு பேரும் இது பண்ணோன்னே அப்புறம் ஒன்று தான் அந்த இப்போ தானே பார்க்குறோமே, ஏய் பொண்டாட்டி உம்மா அப்படிலாம் கொடுக்குற வீடியோலாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமாம். அப்போ அவன் அட்டகாசமாக போயிட்டுருக்கு. வீட்டில் யாரும் இல்லை காட்டு மேலே காட்டு. ஏய் நோ அதெல்லாம் காட்ட மாட்டான். நான் தானே பார்க்குறேன் காட்டு. அந்த ஆடியோ இருக்குது. ஓ, முதல்ல மேலே காட்டுது. கொஞ்சம் உக்கிரமாக போய் அப்புறம் கீழே காட்டு. நிர்வாணமாக அந்த பொண்ணு நிற்கிது வீடியோவில். ஐயோ, வாட்ஸ்அப் காலில் அதான் ரெக்கார்ட் பண்ணுறான். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு பண்ணுறான். பண்ணி வச்சுட்டு அப்புறம் சென்னைக்கு வந்திருக்கேன், பெரியம்மாட்டிகிட்ட ரூம் போட்டிருக்கேன், ரூமுக்கு வாழணுன்னு ஐயோ நானா லாஜிக்கெல்லாம் வரமாட்டேன். அடப்பா அப்படி சொல்லி யார் கன்னியாகுமரியில் கிளம்பி வந்திருக்கான் லிபின் ராஜ். அவ்வளோதான் பொழப்பு அது தானே. ஓ, கிளம்பி வந்து ரூமுக்கு வான்னு சொல்லியிருக்கான். முதல்ல வரமாட்டேன்ருக்கு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அந்த ரூமில் இருந்திருக்கு. ரூமுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஓ, எப்படி? செல்லை வச்சு ஒரு செல்லை யூசேஜ் செல்லை கையில் வச்சுட்டு இருந்திருக்கான். இன்னொரு செல்லு ஃப்ளைட் மோடு போட்டு ரெக்கார்ட் பண்ணி செட் பண்ணிட்டான். ஃபுல் ரெக்கார்டு. அடப்பாவத்தை. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கான். மறுபடியும் வந்து கூப்பிட்றான். அப்போ அன்றைக்கி அவங்க இந்த பொண்ணு வீட்டில் அவங்க ஆத்தா இறந்து போயிருக்கு. எங்கள் ஆத்தா செத்து கிடக்குடா அப்படின்னு வர்றிய, எங்கள் வீட்டில் பணம் விழுந்து கிடக்குடா, இந்த நேரத்தில் கூப்பிட்ற அப்படின்றது. அது முதல்ல என்ன நினச்சிருக்கு, சரி இந்த ஒரு வாட்டி வந்து படுத்துரு நான் அதை விட்டுறேன்னு சொல்லியிருக்காண்ணா, அதனால போயிட்டு வந்துட்டு இன்னொரு வாட்டி கூப்பிட்றேன் பணம் கிடக்குறான்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும். உடனே அந்த பொண்ணு வீட்டில் ஒரு வயிற்று வலியாதுன்னு ட்ராமா போட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி யாராவது வந்து இவனோட மறுபடியும் இருந்துட்டு போகுது. இது தொடர்ச்சியாக இது நடைபெற ஆரம்பிச்சு பல முறை அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறான். சென்னை பொண்ணை பார்க்க இது பெரிய வீட்டில் ரூம் போட்டிருக்கான். ஆமாம், எந்தெந்த கோணங்களில் அந்த பொண்ணை ரசிக்கணுமோ அந்தந்த கோணங்களில் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ரசிச்சிட்டான். சரின்னா மறுபடியும் அவன் அதே வேலையாக இருந்தால் அப்போ தான் இந்த பொண்ணு சுதாரிக்குது. ஆஹா, இவன் வந்து கழுகு மாரி நம்மளை ஃபாலோ பண்ணுறான், நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இனிமேல் வரமாட்டேன், நீ ஆனதை பாருன்றது. இந்த பொண்ணுடைய அம்மா நம்பருக்கு வாட்ஸ்அப் சாட்டிங் அப்பா வீடியோ எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கான். பரவாயில்ல, அவங்க சுதாரிச்சிட்டாங்க, அவங்க போலீஸில் போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க போலீஸுக்கு போயிட்டாங்க. ஒரு பெத்ததா இப்போ அந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருக்குமா? போலீஸ் மெதுவாக பேசி நகையும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு. ஓ ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் நகை பணம் கொடுத்துட்ருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணை எல்லாம் பிளான் பண்ணி மறுபடியும் கூட்டப்போ சந்தோஷமாக இருக்கலாம் வான்னு சொல்லி கரெக்டாக தொக்கா போலீஸ் பிடிச்சி கொண்டு தம்பியை லிவிங் ராஜை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருச்சு. கோர்ட்டில் போட்டு இந்த மேட்டர் பேசுகிறதுல எனக்கு ஒரு பெரிய விருப்பம்லாம் இல்லாமல் போயிட்டு
ஏன்னா இதே வேலையாக தான் இருக்குது, நாடு ஃபுல்லாக இதே வேலையாக இருக்குது. நம்ம எத்தனை முறை தான் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த டிக்டாக்கு, மோஜி, ஜிபேலே சாட் பண்ணலாம் தம்பி. ஓ, அப்படி எல்லா ஆப்லேயும் சாட் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வச்சுட்டான். ஸ்டேட்டஸில் பேசுகிறாங்க தெரியுமா? பெரிய பெரிய டான் ரவுடிலாம் ஸ்டேட்டஸில் பேசுகிறது. ஓ, நாளைக்கு எங்கே சந்திக்கிறோம் போகிறோங்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அதை வச்சு புரிஞ்சு யாருக்கு புரியணுமோ அவங்க மட்டும் புரிஞ்சுக்கும். பெரிய பெரிய கள்ளக்காதெல்லாம் ஸ்டேட்டஸில் பேசுது. நாளைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு திருமணம் போகிறேன் பாய் அப்படின்னா யாருக்கு புரியணுமோ அவனுக்கு புரிஞ்சிடும். ஓ, அந்த மாதிரி நடக்குது. இந்த ஆப் வந்து டிக்டாக்கில் நிறையா கொலாப்ஸ் நடந்துச்சு, இந்த மோஜோ ஆப்பில் கொலாப்ஸ் நடந்துச்சு. டேட்டிங் ஆப்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஒன்று போட்டு நான் ஒரு சேனலில் பேசுகிறேன்னு லைவாகவே ஓப்பன் பண்ணுறாங்க, காசு போயிட்டே இருக்குது. அந்த சேனல் தான் கட்டுச்சு எனக்கு. நான் தான் பேசுகிறேன், நான் பேசுகிறேங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல என் மூஞ்ச பார்த்துருப்பாங்க தானே அவங்க. ஆமாம். ஆனால் அவங்க புரியல. செல்லை எப்படி வச்சுட்டோம், கேமரா மேலே வச்சுருந்தோம், ரெக்கார்டிங் கேமரா மேலே இருந்தது, செல்லு இங்கே வச்சுருந்தேன். மேலே ட்ரெஸ்ஸை கேட்டுது, அதுக்கு ஒரு காசு போயிட்டே இருக்கு. காசுங்க ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க, காசு போயிட்டு. நீங்களேவா சார்? ஆமாங்க, நம்மளை வச்சு ஒரு ஷோ நடத்தணும் ஒரு சேனலில். ஓகே ஓகே. நான் தாங்க பேசுகிறேன், இதை காட்டுறேன், காசு போயிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு நடிகை காட்டுனுச்சு. ஆமாம். கடைசியாக நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக போயிட்டு போதுங்க விடுங்க, மேட்ரை பேசணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நிலவரம். இப்போ எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு மிரட்டுறது, போடுறது இந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இல்லை சார், இப்போ இந்த பொண்ணு வண்ணாரப்பேட்டை பொண்ணு வந்து பிகாம் சிஏ முடிச்சிருக்கு, நல்ல ஒரு மெச்சூர்டான பொண்ணு. சிஏங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிஏ முடித்த பொண்ணுக்கு எதுக்கு ஒரு ஆப்பில் போய் ஒரு துணையை தேடணுமான்னு கேட்குறேன். மொத்தத்தில் சிஏ முடித்தானே பிஏ முடித்தானே ஏன் போய் துணை தேடுறேங்கிறது என்னோட கேள்வி. துணை தேடினாலே பிரச்சனை தானே. இங்கே யாருங்க ஏங்க நீங்கள் நல்லவனா கெட்டவனானு உங்களை ஆராய்ச்சியெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மொத்தத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியதான். இல்லை, எந்த நம்பிக்கையில் சார் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்பில் ஒருத்தன் பழகி கொஞ்ச நாள்லேயே வந்து ட்ரெஸ்ஸாக ஓடுனா எப்படி ட்ரெஸ்ஸாக ஒத்து காமிக்குது? எப்படி இது தன் உடம்பை எதுக்கு இப்படி காட்டணுங்கிற எந்த நம்பிக்கையில் காட்டுது? என்ன நீங்கள் சொன்னீங்க ஒரு நடிகை அவுத்து போட்டுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? அது வாய்ப்புக்காண்டி அது வேற கேட்டகரின்னு வைங்களேன். இது ஒரு படிச்ச பொண்ணை ஒருத்தனை ஒரு ஆப்ல லவ் பண்ணுது, அவன் சொல்றான அவன் மேல நம்பி தனக்கும் ஒரு உடம்ப காட்டுதுன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பேசி நம்ப வைக்கிறது தான், பர்ஃபார்மன்ஸ் தான். சமீபத்தில் ஒரு ஆள் கொடுத்தாரு, பொண்டாட்டி உம்மானு கொடுத்தாரு, பார்க்க வைக்கிறீங்க. அவர் போதையை போட்டு ஒரு வீடியோ பேசுகிறாரு, அதில் எந்த இடத்துலையும் ஜாக்கி ரிசல்ட்டாங்கிற பேரெலாம் அவர் பயன்படுத்தலையே. அவர் இதே வீடியோ ஒரு 10 பொம்பளை கூட அனுப்பியிருப்பாரு. இதெல்லாம் பேச்சா? இல்லை, அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்க. லாஸ் யாருக்கு? 1000 சொல்லுவேன், கேப்பையில் நெய் வெடிதுங்க. உனக்கு அறிவு வேணுமா இருக்கா? கேப்பையில் நெய் வெடிமா? எப்படி வெடியும்? நான் தான் சொல்கிறேன், உனக்கே அறிவு வருது, உன் அறிவு எங்கே போச்சு? நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன் தம்பி. பேர்னிங் பிராட்டம் சென்னை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏமாறவே மாட்டாங்க. வண்ணாரப்பேட்டையில் ஒரு பொண்ணு ஏமாறி, அதான் நானும் கேட்குறேன். அவங்க ஏமாறவே மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த பயலுங்க யார், இவனுக்கு கடைசியாக என்ன வேலை பார்த்துட்டு போவாங்கன்னு. உங்களோட பைக்கில் வருங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா திங்கும், தலைப்பாக்கெட்டில் சோறு வாங்கி கொடுத்தா திங்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உனக்கு கை வைக்க இதெல்லாம் அனுமதிக்காது. எப்படி சின்னப்பிள்ளைலேருந்து பார்த்து அதுக்கு விவரம் தெரியுது. கிராமத்துலேருந்து வருதுங்க பாரு சென்னைக்கு பேன்னு, அதை பார்த்தோன்னே இந்த முண்டாசு கட்டிட்டு பைக்கில் போகிறாங்கல்ல, பஸ்ஸுன்னு பைக்கு தயாரிச்சிருக்கான். முதல் சீட்டில் இந்த பையன் உட்காந்துருக்கான், 2வது பேண்டில் துணிக்காய போகிறது அது பின்னாடி உட்காந்துருக்கு. அந்த மொட்டை மாடியில் உட்காந்துருக்க மாதிரி, மொட்டை மாடியில் வடாங்கடாங்கிறது எடுத்துடலாம் அந்த பொண்ணை வச்சு. அப்படி சீட்டு ஒரு பிரேக் போட்டால் 50 பிரேக் போட்டால் அப்படி இதில் போய் விழுவுற மாதிரி, மவுண்ட் ரோடில் போய் விழுவுற மாதிரி குழாயிரம் போனேதான் அந்த பைக்கு. இதுதான் இந்த கலாச்சாரமான கிராமத்து பொண்ணுங்க நம்புற மாரி ஆகிடுது. உண்மைதான். அது பெரிய பாவம். இந்த டி நகர், மால், இந்த தியேட்டர்லாம் போனால் இதுதான் ஒரிஜினல் லைஃப்னு தோணுது. பட் நம்ம மெட்ராஸ்லேயே இருக்கிறோம். இப்போ நான் 20 வருஷமாக இருக்கேன், நான் மாலில் போய் ஒரு செருப்பு கூட வாங்கினதில்லை. ஆக்சிலேட்டரில் ஏறி போய் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு அப்படியே வர்றது. ஒரு பாப்கார்னோட வாங்கினதில்லை சார். தியேட்டரில் வாங்கி தின்னு தான் வேண்டியிருக்கா. அது கண்டுபிடிக்க வைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய டப்பாவில் வைக்கிறேன். அது 500 ரூபா வாங்க, 500 600 தான். அப்போ நமக்கு என்ன தெரியுது, இங்கே வாங்கக்கூடாது பர்ச்சேஸு. நமக்கான பர்ச்சேஸிங் இடம் இங்கே இல்லை. ஒரு பெல்ட் இருக்குது, பெல்ட்னா கூட நம்ம எங்கே வாங்கணுமோ அங்கே தானே வாங்குகிறோம். கண்டிப்பாக. ஆனால் அதே வில்லேஜ்லேருந்து வர பார்த்தா பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லை, கிராமத்துலேருந்து வர்ற அருமை சகோதரிகள் யாரையும் நல்லவெல்லாம் கிடையாது. சும்மா பேசுகிறதா, பூசி முழுவுறதா, அவங்க மட்டும் நல்லவன், என் லவ்வர் மட்டும் நல்ல வண்டி, லவ்வரே மாற்றிக்கிறாங்க, ஜோடி மாற்றிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்காம்ல. ஆமாம், என்ன வேணும், புருஷனை பொண்டாட்டியை மாற்றிக்கிறாங்க சார். எல்லாத்துக்கும் மாற்றி வீக்கெண்டில் அது ஒரு பெரிய ஷோ நடக்குது, ஈஸியாக மாற்றிக்கலாம். தேவை மணி தான். அப்போ நீங்கள் அதை நாகரிகம்னு நினச்சோ இல்லை அதை மற்றவங்களெல்லாம் பூமர்னு சொல்கிறீங்க. யார் பூமர்?
சேஃப்டியாக இருன்னு சொல்கிறேன் நான் பூமரு, அவுத்து போட்டு வீடியோ காலில் நிற்கிறேன், நீ பூமர் இல்லையா? நீ யார்? பாதுகாப்பாக இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். கண்டிப்பா. ஆனால் இதில் ஒரு நோண்டி கருத்து கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் அடிக்கிறானுங்க. ஆமா. என்னங்க செய்ய சொல்கிறீங்க? ஒரு சில பெண்ணிவாதிகள்லாம் உடலாங்கவாதிகள், பெண்ணியவாதிகள் புண்ணிய அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப பெண் அடிமைத்தனத்தோடு தான் இருக்கிறாங்க. நான் போயிருக்கேன், ஃபெமினிசம் பேசுகிற நிறைய பேர் விட்டு நான் போயிருக்கேன். அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தை ரொம்ப பக்குவமாக நடத்துகிறாங்க. மைக்கை பிடிச்சோன்னா கிளப்பி விடுறது எல்லாரையும். அது எப்படி சரி? நம்ம டீச் பண்ணணும் தம்பி, பாதுகாப்பாக இருங்கம்மா, சொசைட்டி சரியில்லை, எவனையும் நம்பாத, கல்யாணம் பண்ண புருஷனே கொண்ட கூட்டி கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். உண்மைதான். அப்போ நம்பிக்கை எதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ இந்த பொண்ணுவா ஒரு ஒரு ஆப்பை போய் தேடுது, ஒருத்தனை தேடும் போது இப்போ இதில் வந்து யார் மேலே மிஸ்டேக்குங்கிறீங்க? அந்த பையனா அந்த பொண்ணா? நான் அந்த பொண்ணு மேலே தான் மிஸ்டேக் சொல்லுவேன். பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு நீ கருவாட்டுக்கு நிற்கிற பூனை, நீ ஏங்க கருவாடை ஆகுற? கருவாடை வச்சா பூனை கடிச்சு திங்க தான் செய்யும். பூனைக்கு சுபாவம் அதுதான். ஆனால் கருவாடை தேடி போகுது பூனைக்கிட்ட. கருவாடை தேடி போனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் மேலே தப்பு சொல்கிறீங்க தம்பி? பார்க்கில் இல்லை ஜூவில் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறோம். அதில் ஒருத்தன் வந்து அந்த புலி நிற்கிது, புலிக்கிட்ட உழுவுறான் உள்ள. எல்லோரும் வீடியோ தான் எடுத்தாங்க வழி, அவனை யாரும் காப்பாற்றலை. புலி தூக்கிட்டு போய் தின்னுடுச்சு. யார் மேலே தப்பு? இவன் மேலே தான் தப்பு. இவன் மேலே தப்பு. காட்டில் போகிற வைல்டு அனிமல் ஃபாரஸ்ட் அந்த வண்டி மேலே ஏற்ற ஆரம்பித்தா எங்கேயும் நிப்பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிப்பாட்டி நீ பீரை போடுறது, சரக்கை போடுறது, இப்படி நிற்கிறது. அப்போ யானை வந்து பட்டாரம் அடி அடித்தா என்ன பண்ண முடியும்? அது யார் மேலே தப்பு? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மேலே தப்பு சொல்லுவியா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ட்ரிங்க்ஸே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக. யார் மேலே தப்பு? நீ வீட்டுக்குள்ளே இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கலாம் தம்பி. 6 மணிக்கு அவங்க உள்ளூர் வாசிகள் வீட்டுக்கு போயிடுவாங்க, வெளியே சுற்ற மாட்டாங்க. நம்ம இந்த டூர் போகிற நம்ம தான் பேடு சுற்றுறதாங்க. ஆமாம், நமக்கு ஒரு வெளியே தெரியாது, விபரீதம் தெரியாது. அவங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு புள்ளி வருது, கரடி வருது, எல்லாம் வருது. கரடிக்கிட்டலாம் மாட்டினா பிழைக்க முடியுமா? சாத்தி எடுத்துஞ்சிடும். அப்போ நம்ம தானே பாதுகாப்பாக இருந்துக்கணும். நான் தான் சொல்கிறேன்னே, இங்கே நயவஞ்சகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு. நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருந்த வேண்டியது யார்? நம்ம தான் இருந்துக்கணும். கண்டிப்பாக. ஆனால் சார், இப்போ இந்த விஷயத்தில் வந்து அந்த வீடியோ வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுடைய செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கான். அதனால உஷாராகி டக்குன்னு திருவெட்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேஃப்டி பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த வீடியோவை, அந்த நிர்வாண வீடியோக்களை சோசியல் மீடியாவில் விட்டுருந்தா? சோசியல் மீடியாவில் அடுத்த கட்ட டிமாண்ட் அவனுக்கு அதுவாக இருந்திருக்கு, விட்டுருப்பான். ஏன்னா நீ வரல, நான் சொல்கிறது கேட்கல, எடுக்கிறதே மிரட்டுறது தானேங்க. வீடியோ எடுக்கிறது கேவலமானது. ஒருத்தர் பேசுகிறத ரெக்கார்டு பண்ணுறதே கேவலம்னு சொல்லுவேன். என் செல்லு எங்கே இருக்குது? என் செல்லு எல்லாம் ரெக்கார்டிங் ஆப்ஷனே கிடையாது. அது எப்படி நம்பி நீ என்கிட்ட பேசுகிற? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணுறது? கண்டிப்பாக. நம்ம போகிறோம், ஒரு விபத்தில் இறந்து போயிடுறோம் தம்பி, நம்ம செல்லை எடுத்து அந்த எவனாவது எடுத்து அந்த ஆவணங்களெல்லாம் வெளியிட்டான்னா போகிறோம், ஒரு விபத்தாகிடுது, இறந்துடுறோம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறோம், அதோட ஆவணங்களெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியிட்டான்னா எவ்வளோ பேரோட ரகசியம் என்னிடம் இருக்கிறது. கண்டிப்பாக. அதெல்லாம் செல்ஃபோனில் எதையும் வச்சுக்கிறது இல்லை. இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பையன் கேஸ் டீட்டெயில்ஸ், உனக்கு கேஸ் இருக்கா, வலி இருக்கா, நேராவா, அவ்வளோதான். அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபோனில் 4 minutes ஆர் 5 minutes அப்படியா கேஸ், ரைட், நேரில் வந்து பாருங்கள், அப்பாயின்மெண்ட் போட வந்து பாருங்கள், அவ்வளோதான். வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது அந்த ரகசியம் வெளியே போயிட்டாக்க ஜெராக்ஸாக கொண்டாந்து கொடுங்க, பண்டில் போட்டு. பாதுகாப்பாக இருக்கணும்ல. இல்லை சார், இப்போ இந்த பொண்ணு நிர்வாணமாக ஒருத்தர் காட்டுறான்னா காட்டுது இல்லை, அவன் ரெக்கார்டு பண்ணான்னு தெரியாதா? அப்படி எந்த நம்பிக்கையில் காட்டுது? இந்த லைவாக வருதுல்ல இந்த ரெக்கார்டு, இந்த பண்ணுற வீடியோலாம், எடுக்காதடா அப்படிங்க. பேபி நான் பேபி பார்க்குறேன், பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறோம்ப்பா, எடுத்துருவான். அந்த நிமிஷமே அந்த வீடியோ வேறு ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிடுவான். அனுப்பிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணி டெலிட்டருக்கு அனுப்பும். சாயந்தரம் ரொம்ப வெக்கேட் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்ட பாருங்க. ஆனால் இன்னொரு வீடியோவில் போட்டு அது டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். ஐயோ நம்ம லவர் ரொம்ப இதாக இருக்கும், அடுத்த வாட்டி இன்னும் காமிப்போம் உனக்கு, நல்லா எடுத்துன்னு காமிப்பாங்க. அவன் இன்னொரு செல்லை அனுப்பிட்டு டெலிட் பண்ணிடுவான். நம்ம தான் சொல்கிறோம், இவ்வளோ சொல்கிறோம், எடுத்து சொல்கிறோம், தொலைக்காட்சிகள் சொல்லுது, வீடியோக்கள் சொல்லுது, பண்ணாதீங்கன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை மூத்த பயமுள்ள நிம்மதியாக கேமரா வச்சுருக்கான். அந்தளவு வக்கிற உலகம். அப்போ ட்ரெஸ் மாத்திர இடத்துல ட்ரையல் ரூமில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அன்றைக்கி இந்த ஓசூர் டாட்டா கம்பெனியில் பூரா இடத்துலையும் கேமரா. ஆனால் பாரு, அது லவ்வரை பழி வாங்குறதுக்கே வச்சுருக்கு. அது நடந்த கூத்தே வேறு. ஒரு இதில் லவ் பண்ணியிருக்கு சந்தோஷங்கிறவனை, கேமரா வச்சுட்டு மாட்டினோன்னே அவன் தான் வைக்க சொன்னான்னு கோத்து விட்ருக்கு. ஒரு விசாரணைலாம் தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.